அவங்க வந்து இதே விஜயகாந்த் சார் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்களாம் இந்த இந்த நிலைமைக்கெல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. அவர் இல்லாததுனால அங்கே எங்கே லோல் படக்கூடாதுன்ட்டு இவங்க இந்த கட்சியில் போய் சேர்றாங்க. காங்கிரஸுங்கிறது வந்து ஒரு ஆரம்ப கால கட்சி. ஆனால் இப்போ வந்து திமுகவினுடைய ஒரு அடிமையில் இருக்கிற மாதிரி அது தெரியுது. வைகோ வந்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாரு, கலைஞருடைய வாழ்க்கையை சிதைச்சாரு. ஆனால் அதே வைகோ கூப்பிடலையே அவரு. அவங்க இதே இதில் வேணும், பங்குல ஆட்சி வேணும், அது கேட்டுருந்தா அது காங்கிரஸுக்கு தான் லாஸ், திமுக லாஸ் கிடையாது. ஒருத்தர் விளங்குறான்னா இன்னொருத்தர் நம்ம சேர்த்துக்கிறது தான் பார்ப்பாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி. சத்யாவின் கலக்குழு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கருத்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிருக்கிறாங்க. இதை பத்தி மக்கள் கருத்து என்னவா இருக்கு? அது மட்டும் இல்லாத திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சதால காங்கிரஸ்க்கு நெருக்கடி கொடுப்பாங்களா திமுகன்றத மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. திமுக கூட்டணியில இப்ப தேமுதிக இணைஞ்சிருக்கிறாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருக்காரு அவரு. அதாவது வந்து சீம் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறாரு. அது மாதிரி வந்து அவங்களும் வந்து மேடம் வந்து பிரேமலதா மேடமும் பக்கா பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கூட்டணி, வெற்றி கூட்டணி. அவங்க வந்து இதே விஜயகாந்த் சார் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்களாம் இந்த இந்த நிலைமைக்கெல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. அவர் இல்லாததுனால அங்கே எங்கே லோல் படக்கூடாதுன்ட்டு இவங்க இந்த கட்சியில் போய் சேர்றாங்க. இப்போ எடப்பாடியும் அவரை வந்து ரொம்ப காலவாரி விட்டாங்க. அவங்கள நம்பிக்கையாக இருந்தாங்க, நான் இருக்கிறேன் துணையாக இருந்தாங்க. அந்த துணையாக இருந்தவங்களையும் அவர் தள்ளி விட்டாரு, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அவர் இவங்கள தள்ளி விட்டாரு. இப்போ இவங்க எங்கே போகணும்? புதுசாக வந்த கட்சியில் கூட போய் சேர்ந்துருக்கலாம். பட் அடித்த இடத்துலையே மறுபடியும் போய் சேர்றாங்க. இவர்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு இவங்க கிட்ட வந்து சேர்ந்துருக்காங்க. ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணும் கோசம் வந்து சேர்ந்துருக்காங்க. திமுகவோட போய் திமுக போய் கூட்டணி சேர்ந்துருக்குன்னா அவங்களுக்கு ஏதாவது கூட்டணி மாறி அமைச்சா நமக்கு நல்லா இருக்குன்னு ஒரு தோட்டத்தோடு போய்க்கிறாங்களா, இல்லை உள்நோக்கத்தோடு போய்க்கிறாங்களா, இல்லை சுயநலத்துக்கு போய்க்கிறாங்களான்றது மக்களுக்கே தெரியாது. இவ்வளோ நாள் பேச்சுவார்த்தை வேற, ஆனால் திடீர்னு முடிவு இந்த மாதிரி போயிருக்கிறாங்க. இவங்களாம் நான் நம்பக்கூடாது. நம்ம இந்த அரசியல்வாதிகளை நம்பி எதுவும் சொல்லக்கூடாது. மொத்த பேர் திருட்டு பசங்க. அவங்க சுயநலத்துக்கு என்ன வேணாலும் மாறிக்குவாங்க, எப்படி வேணாலும் செஞ்சுக்குவாங்க. நிலப்பாடியே ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. இவங்களை நம்பி எந்த கருத்து சொன்னாலும் மக்களுக்கு பயன் அழியாது. வரவேற்கிறேங்க. திமுக கூட தேமுதிக வந்து இணைஞ்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்துக்கு நன்றி. விஜயகாந்த் செய்கிற துரோகம் தான், அதான் உண்மை. இல்லை, ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கட்சி அது திமுகங்கிறது. திமுகங்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அண்ணா காலத்திலேருந்து ஆரம்பிச்சது. ஆனால் இவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி கிடையாது. இவங்களுடைய திட்டங்களை பற்றி இது வரைக்கும் எதுவும் அறிவிக்கலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய ஆரம்ப காலத்திலேருந்து அதிகமாக இருக்குது. ரெண்டு பேருக்குமே நல்லது தான். தேமுதிக இருந்தாலும் நிறைய சீட்டை பார்க்கலாம். இவங்களோட கூட்டணி இருக்கிறதால கூட்டணிக்கு ஒரு பலம் வரும். விஜயகாந்த் கூட மன்னிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் சுத்தமாக மன்னிக்கவே மாட்டார். இந்த மாதிரி அவங்க தனியாக கூட நின்று இருக்கலாம், இல்லை ஏன்னா நம்பிக்கையான ஆளுங்கிட்ட போய் நின்று இருக்கலாம். அவங்க இதில் போய் சேர்ந்தது அவருக்கே நிம்மதி இருக்காது. இவங்களும் ஒரு மூணாம் பட்சம் தான் இப்போ அவங்களும் வச்சுருப்பாங்க. கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, திருமணம் எப்படிங்கிறாரோ அதோட மோசமான நிலைமையில தான் வரும்போது அவங்களும் தள்ளப்படுவாங்க. அவர் இருந்த இடத்துக்கும் இப்போ போகிற இடத்துக்கும் வேற மாதிரி இருக்கும். தேமுதிக அவ்வளோதான். வரவேற்கக்கூடிய செய்தி தான். இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கத்தை வந்து வீழ்த்தணும், இந்தியா கூட்டணி வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டணி வந்து திமுக கூட்டணி. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி எல்லாமே நல்ல கட்சி, கொள்கை சார்ந்த கட்சி, மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி. அந்த கட்சியில வந்து தேமுதிக வந்து இடம்பெறும் நினைக்கிறது வரவேற்கக்கூடிய செய்தி. விளங்காம தான் போகுது, வேற என்ன வரும்? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவ்வளோதான், சாப்பிட்றே அவ்வளோதான். கொஞ்சம் புரியாத ஒரு இதுவாக தான் இருக்குது, புதிராக தான் இருக்குது. ரெண்டு பேருமே சேர மாட்டேன்ற மாதிரி ஒரு 10 வருஷமாக ஆகிட்டாங்க. விஜயகாந்த் உயிரோடு இருக்க வரைக்கும் அப்படி தான் இருந்தது. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க. அரசியல் உள்நோக்கம் எதனா இருக்கும் அவங்களுக்குள்ளார. எல்லாருமே பதவிக்கு தானே ஆசைப்படுறாங்க, பதவி இல்லாத எங்கே இருக்கேன்றாங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்தளவில் அரசியலில் இது சகஜமாக போகுது. திமுக கூட்டணியில காங்கிரஸும் இருக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணியில தேமுதிக இணைந்ததால காங்கிரஸ்க்கு நெருக்கடி கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நெருக்கடி கொடுப்போம். காலகாலமாக இருக்கிற காங்கிரஸ் தான் அது. அதெல்லாம் நெருக்கடி ஒரு சான்ஸே கிடையாது. யூஸ்வலாக அவங்க இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க எல்லாம். அதெல்லாம் காங்கிரஸ் அதெல்லாம் சான்ஸ் கிடையாது. நெருக்கடினா இப்போ இவங்க யாருன்னா இவங்க போயிருக்கனால யாருன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் வெளியில் வந்துடுவாங்க. அது யாரை வேணா இருக்கலாம்.
கண்டிப்பா வெளியில வருவாங்க. ஒரு ஆள் வெளியில வருவாங்க. இவங்கள பிடிக்காதவங்க ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அந்த கட்சியில. அப்ப அவங்க வெளியில வருவாங்க. அது பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். காங்கிரஸுக்கு என்ன பெரிய ஓட்டு இருக்கு. காங்கிரஸ் ஒன்றும் ஓட்டு இல்லை. விஜயகாந்துக்கு ஓட்டு வந்து காங்கிரஸுக்கு வந்து 10ல் ஒரு பங்கு கூட இல்லை. அரசியல் அப்படிதான். எதிரியை சேர்த்துக்கிறது தான் அரசியல். எதிரியை விலகி வச்சு அது அரசியல் பலம் இல்லை. ஆமாம், அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்து கடிச்சா இன்னொருத்தவங்க வந்து பூந்து விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அவங்களால மல்லு கட்ட முடியாமான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் உள்ள வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கிடைச்சிருது. அப்போ அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குற வாய்ப்பு அவங்களுக்கே தேடி கொடுக்குறாங்க. ஒருத்தர் விளங்குறாங்கன்னா இன்னொருத்தர் நம்மளை சேர்த்துக்கிறது தான் பார்ப்பாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, நம்மளோட இருந்து ஒருத்தர் பிரிகிறாருன்னா அடுத்து நம்மள என்ன பேலன்ஸுக்கு வேறு யாரை கூப்பிடணும் என்னன்றது இன்னொருத்தர் எனக்கு தான் செய்வாங்க. அது இயற்கையாக எல்லாருக்கும் நடக்கிறது தான். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, இஷ்யூவே கிடையாது. இவங்க எதுவும் டிமாண்ட் வைக்கல, அவங்க எதுவும் டிமாண்ட் வைக்கல. இவங்க வந்து கரெக்டாக யோசிச்சு தான் அவங்களுடைய கூட்டணி சரி செஞ்சுருக்காங்க, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதான் அவர் போய் சேர்ந்துட்டார்ல, என்படி உங்களுக்கு என்ன இருக்குது, அவங்க பாடல போக வேண்டியதான். இதான உண்மையும் கூட. அவர் போயிட்டாரு, இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். காங்கிரஸுங்கிறது வந்து ஒரு ஆரம்ப கால ஒரு கட்சி. ஆனால் இப்போ வந்து திமுகவினுடைய ஒரு அடிமையில் இருக்கிற மாதிரி அது தெரியுது. அது என்னங்கிறது ஒன்றும் புரியல. காங்கிரஸில் வந்து ஒரு வலுவான ஒரு ஆட்சிக்கு அமைக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால பிஜேபிக்கு ஒரு வலுவாகுது. அதுதான் கதை. வேற மற்றபடி காங்கிரஸ் ஒன்றும் ஒரு வலிமை இழந்த கட்சியெல்லாம் கிடையாது. காங்கிரஸ் வலிமையான கட்சி தான். ஆனால் பிஜேபி வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு வேல்யூ இருக்கிறதுனால திமுகவுக்கு ஒரு அடிமையாக இருக்குது, அவ்வளவுதான். அப்படி சொல்ல முடியாதுங்க. நெருக்கடி வரும்னு சொல்ல முடியாது. அவங்க விட்டு குத்து இறங்குனாங்கன்னா சுமூகம் போகும். யாரு காங்கிரஸ் விட்டு குத்து இறங்குனாங்கன்னா சுமூகமாக போகும். அவங்க இதே இதில் வேணும், பங்குல ஆட்சி வேணும், அது கேட்டுருந்தா அது காங்கிரஸுக்கு தான் லாஸ், திமுக லாஸ் கிடையாது. அதை அவங்க புரிஞ்சு நடக்கணும். அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏற்கனவே இவங்க கூட்டணி போயிடலாம், அவங்க எல்லாத்தையும் அனுசரித்து தான் ஆகணும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கூட்டணின்னு பார்த்தா அவங்க சொல்கிறத பற்றி தான் இவங்க கேட்டாகணும். வேறு எதுவுமே வழி கிடையாது. இவங்க எல்லாமே ஒரு பிளான் தானே. எப்படியாச்சும் கழிக்கணும். அதுக்கு எந்தெந்த நிவாரணம் பொருளை கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் சரி. ஏன்னா ஒரு நல்ல ஆட்சி எதனா ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இங்கே நாங்களும் கஷ்டம்தான் போட்டுன்னு இருக்கோம். இதோ 250 குடும்பம் இங்கே பாதிக்கப்பட்டது. கடைங்களை தூக்கிட்டாங்க. இன்ன வரைக்கும் ஒன்றுமே வரல. இந்த பஸ் ஸ்டாண்டில் தூக்கிட்டாங்க. அடிக்கல் நாட்டினார் மு க ஸ்டாலின். வந்தார், அடிக்கல் நாட்டு போயிட்டார். ஆனால் இருக்கிற ஜனங்களை கண்டுக்கல. அவங்களுக்கு மட்டும்தான் நல்லது நடக்குது. திமுகவில் மட்டும்தான் அவங்களுக்கு நல்லது நடக்குது. எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை. காரணம் இருக்கிறவங்க எல்லாமே கொள்கை சார்ந்து இருக்காங்க. இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு தான் ஒரு சிலர் யாரும் முயற்சிக்கிறாங்க. காங்கிரஸ் எல்லாம் வந்து திமுக விட்டு வெளியேறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு உண்டு. நெருக்கடி வரும். பயங்கரமான ஆவேசமான நெருக்கடி வரும். எதுவுமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. எதுக்காக ஒருத்தரை உயர்த்தி ஒருத்தரை தாழ்த்தவும் வேண்டாம், உயர்த்தவும் வேண்டாம். உன்னுடைய உழைப்பு உனக்கு, எங்களுடைய உழைப்பு எங்களுக்கு, அவ்வளோதான். இவ்வளவுதான். கூலிக்கு கூட போயிட்டு மாட்டிக்காதீங்க பிளாக்ல ஒயிட்ல. யாரும் எதிரியும் கிடையாது, யாரையும் குற்றம் சொல்கிற மாதிரி இல்லை. எல்லா அரசியல்வாதியும் அப்படி தான் இருக்காங்க. இவங்க கூட்டா இல்லை இவங்க கூட்டான்றதெல்லாம் நெருக்கம் வர்றப்ப எல்லாமே மாறி போகுது. இதுதான் என்னுடைய கருத்து. ஜனங்க தான் இதை புரிஞ்சு நடந்துக்கணும். அரசியல்வாதியை புரிஞ்சுக்கின்னு ஜனங்க தான் நடக்கணும். அதாவது அரசியலில் வந்து யாரும் நிரந்தர எதிரிகளே, யாரும் நிரந்தர நண்பரும் கிடையாது. இதுதான் சகஜம். வைகோ வந்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாரு, கலைஞருடைய வாழ்க்கையை சிதைச்சாரு. ஆனா அதே வைகோ கூப்பிடலையா அவரு. ஆனா எதிரி முதிரிமா இருந்தது விஜயகாந்த் கட்சியும் திமுகவுக்கு தான். இது வரைக்கும் சாவு நிலையில நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னது அவங்க கட்சி தொடர்ந்து. ஆனா இன்னைக்கு வந்து நாங்க நட்புடையோடு போய் சேர்ந்துருக்கோமான்னு சொல்றாங்க. இதுதான் அரசியல்வாதிகளும் மக்களுக்கும் அந்த உடன்பாடு இருக்கக்கூடாது. அன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுனாங்க, இன்னைக்கு ஒரு வார்த்தையா போய்க்கணும். அவங்க சுயநலத்துக்கு போறாங்க. இது அரசியலே கிடையாது. மக்களை காப்பாற்றுற கட்சி எந்த கட்சியும் கிடையாது. அவங்கள காப்பாற்றிக்கணும், அவங்களை சம்பாதிக்கணும். இதுதான் அரசியல். பொதுமக்களுக்கு எது கிடையாது. இதுதான் ஒரு அதிகாரிகிட்ட ஒரு மனுவை கொடுத்தா தொடச்சி கீழே போடுறான். இப்போ என்ன நிர்வாகம் நடக்குது? கிடையாது. இந்த மனுவுக்கு என்ன மரியாதை இருக்கு? கிடையாது. அரசியல்வாதியும் சரியில்லை, சட்ட ஒழுங்கும் சரியில்லை. கஞ்சா தலைவிரிச்சு ஆடுது. இளைஞர் பால் குழி தோண்டி பொதிக்க வேண்டியது. அவனு 5 வருஷத்துல இளைஞரெல்லாம் கஞ்சா அடிச்சு தானா காணாமல் போயிடுவாங்க. இதுதான் நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. 35 இடம் சொல்லியிருக்கிறதுல அது வர வாய்ப்பு இருக்கு. இனி இதுல வந்து மேற்கொண்டு காங்கிரஸ் தான் பேசிச்சுன்னா லாஸ் அவங்களுக்கு, திமுக கிடையாது. அதை புரிஞ்சுக்கின்னு அவங்க நடந்துக்குன்னா காங்கிரஸ் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கும். இல்லைன்னா பிஜேபி மாதிரி அதுவாகிடும். அவங்களுக்குள்ள அரசியல் மாற்றங்கள் தானே, வேற என்ன, நெருக்கடி தானே. ஜனங்களுக்காக யாரும் பாடுபடல. எல்லாம் அவங்க பதவிக்காக தான் ஆசைப்படுறாங்க. யாரும் ஒன்றும் பெரிய சர்வீஸ் பண்ண போகிறதில்ல.
எனக்கு 67 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் அரசியலில் பார்த்த வரைக்கும் ஒருத்தர் கூட ரொம்ப தூய்மையாக உத்தமமாக இருக்கா மாதிரி தெரில. அரசியல் வரத்துக்கு முன்னாடி பேசுகிறாங்க, வந்த பிறகு எல்லாமே மாறிடுறாங்கல்ல. ஜனங்களுக்கிட்டேயும் மாற்றம் இருக்குது, அரசியல்வாதிகிட்டையும் மாற்றம் இருக்கு. கலைஞர் ஆட்சி காலத்துல வந்து விஜயகாந்தோட கல்யாண மண்டபத்தை இடிச்சாங்க. ஸோ அப்போ ஒரு பெரிய பிரச்சனையாவே போச்சு. அந்த இப்போ 2 பேர் சேர்ந்து எந்த ஒரு அது வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய வேலை அது. சரிங்களா? அது வந்து கலைஞர் அவர்கள் காரணம் கிடையாது. அவர் இருக்கும்போது நல்லா இருந்தது. அதை வந்து இஷ்யூவாக வந்து இவர் எடுத்துக்க இவருக்கு தான் கோவம். மற்றபடி அவருக்கு வந்து இவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது வந்து நேஷனல் ஹைவேஸனுடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதை வந்து எப்படி கலைஞர் ஆட்சியில் தான் டிமாண்ட் யார் பண்ணுறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் டிமாண்ட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் டிமாண்ட் பண்ண தானேங்க அவங்க செய்ய முடியும். இது எப்படி எடுத்துக்க முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. மக்களுடைய நலனை கருதி வந்து அந்த இடம் சாலை வசதி வரணும்னு சொல்லிட்டு அப்ப இருந்த ஆட்சி கலைஞர் ஆட்சி எடுக்கிறாங்க. அப்ப கலைஞருக்கு என்ன சிந்தனையோ அதே சிந்தனை தான் விஜயகாந்துக்கும். அப்ப அதை வந்து அவர் பெருசாவே எடுத்துக்கல. மக்களுக்கு பயன்படுத்தணும் போது என் இடத்தையே விட்டு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அது வரவேற்கக்கூடிய செய்தி தான். சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.